ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான அசத்தலான கேசரி தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுறேன். நெய் சூடான பிறகு முந்திரி போட்டு வறுத்துட்டு அதுக்கு அடுத்தது திராட்சை போட்டுடலாம். ரெண்டும் நல்லா வரப்பட்டுருக்கு. இந்த டைமில் தேவைக்கேற்ப தண்ணி விட்டுக்கலாம். 1 கிளாஸ் ரவை எடுத்துருக்கோன்னா 2 கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சிட்டிகை கலர் பொடி போட்டுடுறேன். அதுக்கு அடுத்தது நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்ட பிறகு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்தாலும் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ ரவை போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு இப்போ நம்ம ரவை போட்டு அப்படியே கலந்து விட்டுடலாம். ரவை கொட்டும்போது நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டிகள் பிடிக்காது. நான் சிம்பிளான முறையில் ஈஸியாக செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கேசரி ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் இந்த டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடணும். நல்லா திக்னஸ் வந்திருக்கு. இந்த அளவுக்கு பக்குவமாக கலந்து விட்டு வந்தாச்சு. இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சர்க்கரை கூட்டியோ இல்லை குறைச்சியோ போட்டுக்கலாம், உங்கள் இனிப்புக்கு ஏற்றாற் போல். இப்போ நல்லா சர்க்கரை கரையட்டும். கரைஞ்ச பிறகு பாருங்கள், கரண்டியில் பாருங்கள், எடுத்து விடும்போது கரெக்டாக கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைஞ்சி சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா? சிம்பிளான முறையில் அட்டகாசம் விளாக்ஸ் செஞ்ச கேசரி பார்த்திங்கன்னா அருமையாக ஜம்முன்னு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். செம்மையாக அசத்தலான விளாக்ஸ் தான் இது. நீங்கள் இதே மாதிரி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு பிளேட்டில் நெய் விட்டுட்டு கேசரி போட்டு கட் பண்ணி ரெடி பண்ணிடலாம். அட்டகாசம் விளாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.